நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாங்க முதல் நாள்ந்தே சொல்லிட்டு இருக்கோம், இது தமிழகம் முழுவதும் இது மாற்றத்திற்கான தேர்தல். எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கான தேர்தல். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரே குரலாக இன்று தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்த ஒரு தேர்தல். 60 வருஷம் இல்ல, 70 வருஷம் இல்ல, இதுவரை தமிழக வரலாற்றில் பார்க்காத ஒரு தேர்தல். ஒரே தனி மனிதனாக எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதனாக அவர் மீது நம்பிக்கை வைத்து இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வாக்களித்துள்ளனர். இது தமிழக மக்களின் வெற்றி. இது தமிழக மக்களின் அரசாக இருக்கும். இது தமிழக மக்களின் அரசாக இருக்கும். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வெற்றியாக இருக்கும். எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்ன நம்பிக்கையோடு எந்த நம்பிக்கையோடு வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கை 100% எந்தவித இடையூறும் இல்லாமல் 100% தமிழக மக்கள் எந்த எண்ணத்தில் எந்த நம்பிக்கையில் வாக்களித்தார்களோ அதை எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வருங்கால தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் 100% நிறைவேற்றுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வெற்றி. கண்டிப்பாக இது வந்து தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வரலாற்று வெற்றின்னு சொன்னீங்க. ஆனா அந்த தேர்தல் நேரத்துல கேம்பெயின் நேரத்துலலாம் பயங்கரமான கருத்துக்களை முன் வச்சாங்க. எதிர்கட்சி ரொம்ப ஏளனமா பேசினாங்க. இல்ல, என்ன பதில் சொல்றீங்க? அதாவது இதுவரை தமிழக மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த ஒரு குடும்பம், குறுநில மன்னர்களாக இருந்த ஒரு சில குடும்பம், ஒரு சில தவறான அதிகாரிகள் துணையோடு இந்த தேர்தலை சந்தித்தார்கள். தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் 70 வருஷமாக திமுக எவ்வளவு தீய சக்தி, திமுக தமிழகத்தை எப்படி கொள்ளையடிச்சதுன்னு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவை எங்க வைக்க வேண்டுமோ அங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பாக தீய சக்தி திமுகவை எம்ஜிஆர் ஒழிக்கணும்னு நினைச்ச திமுகவை, அம்மா ஒழிக்கணும்னு நினைச்ச திமுகவை இன்று எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒழித்து கட்டியிருக்கிறார். ஏன்னா இது வந்து ஒரு தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தேர்தல். அதனாலதான் ஒரு தேர்தல் வந்து நாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து தேர்தல் வந்து ஒரு திருவிழா போல் இருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுடைய சொந்த விழாவாக இதை கொண்டாடினார்கள். இது வந்து நீங்க பாப்பீங்க வருங்காலமாக இது எப்படி ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி மாறும் பாப்பீங்க. ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் வரட்டும். ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல கவுண்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் மொத்தமா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எங்களுடைய தலைவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க. அரசியல் கட்சியிலிருந்து எல்லா பேரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கமலஹாசன் வந்து வித்தியாசமான முறையில் வாழ்த்து தெரிவித்திருக்காரு. மீண்டும் ஸ்டாலின் வந்து வெல்வார். கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் கட்சியா இல்ல அவர் திமுக ஒரு அங்கமா இல்ல அவர் வந்து ரெட் பிக்ஸ் உடைய அங்கமானே தெரியல. அதாவது என்னது ரெட் ஜெயிண்ட் உடைய அங்கமானே தெரியல. அவர் ரெட் ஜெயிண்ட்டுக்காக ஏதாவது பேசுவாரு. அவரை நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க ஒட்டுமொத்த மக்களும் கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ், ஒட்டுமொத்த மக்களும் வச்ச நம்பிக்கை நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. நாங்க அதை 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், 1 வருஷமா ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் எல்லாரும், பெரும்பாலான மூத்த பத்திரிகையாளரும் நீங்க களத்துல பாத்திருப்பீங்க. இதுதான் தளபதி வந்து அவர் மீது மக்கள் வச்ச நம்பிக்கை. அதை கண்டிப்பா 100% நாங்கள் இல்ல, அது தமிழக மக்கள் கொடுத்த ஒரு அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ, திமுகவை எங்க வைக்கணும்னு நினைச்சாங்களோ, திமுக அவர்களுக்கு செய்த தமிழக மக்களுக்கு செய்த துரோகம். ஒரு குடும்பம் சும்மா போய் 1 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சேன், 1 லட்சம் கோடியை ஏமாற்றி மக்களும் எடுத்தேன் இப்படின்னு வந்து எத்தனை வருஷம் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க? எத்தனை வருஷம் ஒரு மாநிலத்திற்கு, ஒரு மக்களுக்கு, ஒரு 7-8 கோடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு 4-5 ஆபீசர் வச்சு, ஒரு செந்தில்வேல் மாதிரி ஒரு ஆபீசர் வச்சு, இல்ல இன்னும் 4-5 ஆபீசர் வச்சு நீங்க எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. டேவிட்சன் ஒருத்தரை டிஜிபி ஆக்குறதுக்காக 8 மாசம் பொறுப்பு டிஜிபி வச்சு நீங்க இந்த ஸ்டேட்டை கையாண்டீங்க. 8 மாசம் ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சு டேவிட்சன் ஒரு மனிதரை டிஜிபி ஆக்குறதுக்காக நீங்க வந்து 8 மாசம் தமிழக மக்களே வஞ்சித்தீங்க. நீங்க உங்களுடைய சொந்த வெறுப்புகளுக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி இருக்கீங்க. அதற்கான இன்னைக்கு ரிசல்ட் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக 100% நாங்க திரும்பவும் சொல்றோம், இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். மக்கள் என்ன நினைத்து வாக்களித்தார்களோ அதை 100% எங்களுடைய தலைவர் அவர்கள் நிறைவேற்றுவார். இல்ல, அது சட்டம் என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. சட்டம் என்ன மாதிரி யாராவது தவறு செய்தால், யார் தவறு செய்தாலும் அது சட்டம் எப்படி செய்யணுமோ, சட்டப்படி என்ன செய்யணுமோ அது சட்டம் தனியாக செய்யும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. மாநில பொறுப்புல இருக்கீங்க, அமைச்சரவையில உள்ள போவீங்களா நீங்க? இல்ல, அது எங்க தலைவர் தான் முடிவு பண்ணும். எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் யார் என்ன பண்ணணும்னு அவர் முடிவு செய்வார். அவருக்கான அவர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையில் கிடைக்கப்பட்ட வாக்குகள் ஒட்டுமொத்தம் அதுதான். அதை எங்களுடைய தலைவர் தான் யார் என்னன்னு முடிவு பண்ணுவார். திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக உங்களுடைய பாயிண்ட் என்ன? இல்ல, நாங்க ஏற்கனவே சொன்னதான், தமிழக
தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளி சொந்த வெறுப்புல செயல்பட்ட அரசியல் இதோடு முடியும். பணத்தை வச்சு மட்டும் நீங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க இனிமேல் மக்களை ஏமாத்தி வாக்களிக்கணும்ன்றதுக்கு மக்கள் ஆணித்தரமா அடிச்சிருக்காங்க. பல விஷயங்களுக்கு இந்த தேர்தல் விடை கொடுத்திருக்கு. பல விஷயங்களுக்கு பணத்தை மட்டும் வாங்கிட்டு நீங்க பணத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சு ஓட்டுக்கு 2000 கொடுத்த காலம்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. மக்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு விரும்புறாங்க. இது ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசாங்கம் இருக்கும். நீங்க போய் ஒவ்வொரு நாளும் கனிம வளத்தை கொள்ளையடிப்பீங்க, இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பீங்க, தமிழகத்தை முழுவதும் கொள்ளையடிப்பீங்க. கண்டிப்பாக மக்கள் என்ன எங்க தலைவர் சொன்னாரோ 1% லஞ்சம் இல்லாத அரசாக, 1% தமிழக மக்களுக்கு எதிராக எதுவுமே செய்யாமல் 100% தமிழக மக்களுடைய நலனை மட்டும் கருதியில் அந்த அரசு இருக்கும். இல்ல நிறைய டைம் சொல்லிட்டோம். எப்படி என்ன மாதிரியான மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து. நன்றி.